கோவை பேரூர் படித்துறையில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தர்ப்பண மண்டபம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அதேபோல நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசனுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக வழி நெடுகிலும் நின்று மலர் தூவி வரவேற்றனர். கோவையில் வரலாற்று புகழ்பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு கொண்ட ஆலயம். அதேபோல புனிதம் மாறாமல் நல்லறம் அறக்கட்டளையின் சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட படித்துறை தர்ப்பண மண்டபமும் பல்வேறு சிறப்புகளுடன் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கோவை பேரூர் நொய்யல் ஆற்றங்கரை படித்துறையில் கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பொதுமக்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மழைக்காலங்களில் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது படித்துறைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் தர்ப்பணம் செய்யும் இடமும் மழை நீரால் சூழப்பட்டு சிதிலமடைந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நல்லறம் அறக்கட்டளை சார்பில் பேரூர் நொய்யல் ஆற்றின் அருகே இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 5.5 ஏக்கர் நிலத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தர்ப்பண மண்டபம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று புதிய தர்ப்பண மண்டபம் இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. நல்லறம் அறக்கட்டளை தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, சமூக ஆர்வலர் SP செந்தில்குமார் மற்றும் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மிருதாச்சல அடிகளார், குமரகுருபர சுவாமிகள், GR சுவாமிகள் ஆகியோர் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி ஆணையர் விமலா ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக தர்ப்பண மண்டபத்தில் சிறப்பு யாகம் செய்யப்பட்டது. மேலும் நவகிரக தூண்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K அர்ஜுனன், PRG அருண்குமார், AK செல்வராஜ், KR ஜெயராம், VP கந்தசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேரூர் திருக்கோயில், அதே போல் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் காசிக்கு இணையான இந்த பகுதியிலே நல்லறம் அறக்கட்டளை சார்பாக தர்ப்பண மண்டபம் 2020 புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது
அவருடைய அனுமதியின் பேரில் அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய குடும்ப அறக்கட்டளையான நல்லறம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்களாக கும்பாபிஷேகம், அதே போல் கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு வரும் பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவும் அளித்து நல்லற அறக்கட்டளை சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. அந்த அடிப்படையிலே இந்த தர்ப்பண மண்டபம் 100 வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள், இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாத அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லறம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நல்லறம் அறக்கட்டளைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும், முழுமையாக இதுக்கு உதவிய அத்தனை பேருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிலிருந்து கூட இங்கெல்லாம் வர்றாங்க. அவருக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இந்த மண்டபம், இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பல ஆத்மாக்களினுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கும் புத்தி அடைகிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு தர்ப்பண மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நல்லறம் அறக்கட்டளை மூலமாக கட்டி முடியும். எந்த அளவுக்கு வந்து நல்லவரம் அறக்கட்டளையும் சரி, ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக இருக்க நீங்களும் சரி, எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைகிறீங்க? அதான் பேசும்போது சொல்லிட்டோம், மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். முழுமையாக இது ஆரம்பித்து நிறைய பேர் இதெல்லாம் கட்டணும்னு நினைச்சாங்க, யாரும் கட்ட முடியல. அதுக்கப்புறம்லாம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு. அப்போ கூட எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டது எப்படி முடிக்க முடியுமாங்கும் போது கண்டிப்பாக முடிக்கலாம்னு சொல்லி போட்டு மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தா. அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இதுக்கு அனுமதி தந்தார்கள். பல்வேறு உதவிகள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நின்று போயிருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. இன்றைக்கி முழுமையாக திரும்பவும் எடுத்து நல்ல அறக்கட்டளை சார்பாக எல்லாம் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இதுக்கு உதவியாக நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க. கட்சி வேறுபாடின்றி, ஜாதி சமுதாய வேறுபாடின்றி, அரசியல் வேறுபாடின்றி